இந்த திருமணம் காலதாமதம் என்பதற்கு நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனேயே எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு பல விதிகள் உண்டு. இந்த அமைப்பை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஓரிரு சூட்சமங்களை இப்பொழுது பார்ப்போம். ஒரு உதாரண ஜாதகம், கடக லக்னம், அதிலே 5ஆம் இடத்திலே சனி பகவான், 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தினுடைய அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது இந்த 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை என்ற அமைப்பை பெற்றுள்ளன. பரிவர்த்தனை என்ற அமைப்பை பெறும் பொழுது இவர்களுக்குள் பல விதமாக நாம் பலன் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தை தாமதப்படுத்தும் அல்லது தடையை கூட கொடுக்கலாம். அல்லது இவர்கள் இப்படி அமைப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தான் விரும்பியவரை மணக்கும் நிலை கூட உருவாகலாம். இதை பார்த்தவுடன் நாம் எளிதாக சொல்ல முடியும். இந்த அமைப்பு இருக்கிறவர்களுக்கு இந்த அமைப்பு இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடிக்கும் உரிய காலத்தில். அந்த சுக்கிரனுக்கு 1, 5, 9 2ஆம் இடங்களிலே கேது பகவான் இருந்தால் திருமண தடையை கொடுப்பார். சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்றால் அப்ப வக்ரமான சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் 2ஆம் வீடாக அமையும். இப்போ சுக்கிரனுக்கு 12இல் கேது இருந்தாலும் வக்ரம் பெற்ற சுக்கிரனுக்கு அது 2ஆம் இடம் என்பதால் அங்கே கேது இருந்தாலும் திருமண தடையை கொடுப்பார். இந்த பெண்ணுக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்திலே கேது பகவான். சுக்கிரனுக்கு வக்ரம் பெற்றதால் 12ஆம் இடம் 2ஆம் இடமாக ஆகி அங்கே கேது இருப்பதால் திருமண தடையை கொடுக்கிறது.